வெல்கம் டு அனிதாவின் சமையல் பேக்கிங். நம்ம வந்து இப்போ என்ன கேக் செய்ய போகிறோம்னா பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ml கப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர், 250 ml வந்து மெஷர்மெண்ட் கப்பு. மைதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 ml வந்து 3/4 கப்பு வந்து மைதா, 1/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். கொட்டிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து இது வந்து சின்ன ஸ்பூனு, இதால் 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். நீங்கள் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாத நம்ம வந்து சளிச்சிக்கலாம். நல்லா சளிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வந்து பீட் பண்ணிவிட்டு அதில் கலக்கும் போது ஈவனாக கலக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே ஏதாவது நல்லா ஒரே இதாக இருப்பாரு இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போ வந்து நம்ம மைதா வந்து எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் 250 ml வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தான் சாக்லேட் கேக் சேர்ப்போம். அந்த 1 கிலோவுக்கான மாவு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை தேவைப்படுது. நம்ம 4 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியாகின சர்க்கரை வந்து நம்ம முட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா முட்டையை அடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி முட்டை அடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். மேடம் மீதி இருக்க எல்லா சர்க்கரையும் நம்ம கொட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக மாறணும். நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி அடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கேக் சாப்பிடவும் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே முட்டை வந்து நல்லாவே பீட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 60 ml வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ml வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து இப்போ ஒரு 2-3 செகண்ட் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையை. வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும். வந்து நம்ம கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் 8 இன்ச்சு வந்து ஸ்கொயர் டைப் வந்து ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து சைடு கேக் வந்து ஒட்டாத வரும். மேலே வந்து பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நம்ம ஊற்றிக்கலாம்.
நல்லா தட்டிக்கலாம். இந்த பபுள்ஸ் இல்லாத நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனில் தான் வைக்கிறேன். இப்போ வந்து நான் 15 நிமிஷம் வைக்கிறேன். ஸ்டார்ட். இது வந்து கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு இதில் வேறு இதில் மாற்றிக்கலாம். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. வந்து எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஷ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து டார்க் சாக்லேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 கிராம் வந்து க்ரீம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து விப்பிங் க்ரீம். ஒரு 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் காம்போ டார்க் சாக்லேட். இதில் வந்து கொஞ்சம் பட்டர் அது நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும். நம்ம வந்து இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஹீட்டாக வந்து இது சாக்லேட்டும் இந்த விப்பிங் க்ரீமும் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ வந்து லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து 3 லேயர் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விப்பிங் க்ரீம் சாக்லேட்டாக நல்லா மெல்ட் ஆகுது. நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். நல்லா வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ வந்து கேக்கு வந்து நம்ம க்ரீம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 250 ml வந்து நான் க்ரீம் வந்து ஊற்றிக்கிறேன். 1 கிலோ கேக்குக்கு 250 ml போதும். அது உங்களுக்கு க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1ல் தான் வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா சீராக வச்சாச்சும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அடுத்தது வந்து 2 வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது பட்டன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்ட்ரிப்பாக வரணும். அடிக்கிற விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிக்கணும். வேறு க்ரீம் எடுத்தால் அது இந்த மாதிரி இருக்கணும் ஸ்ட்ரிப்பாக. நம்ம இப்படி சாச்சா கூட பார்த்திங்கன்னா கீழே வந்து விடக்கூடாது இருக்கணும். கேக் வைக்கிறது கொஞ்சம் கேக் அட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கேக்கு வந்து நகராத இருக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ஸ்பூனு வந்து சுகர் போட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஈவனாக வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. துருவி வச்சுருக்க வந்து சாக்லேட் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் ஒயிட் காம்போவும் போட்டிருக்கோம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மில்க் காம்போ டார்க் மில்க் காம்போ போட்டிருக்கோம். சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் நம்ம வச்சுக்கலாம். சுகர் சிரப் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து நம்ம அடுத்த லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சாக்லேட்டை வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஷ் வந்து ஊற்றிக்கலாம். 3வது லேயர் வச்சுக்கலாம். சுகர் சிரப் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். வந்து ஃபுல்லாக வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்பு க்ரீம் எல்லாமே செட் ஆகணும். அதுக்கு தான் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண முடியும். 1 hour கழிச்சு திருப்பி எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ் கேக்கு. இது வந்து ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சாக்லேட் கேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க.